ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சங்காஸ் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பௌர்ணமியில் கிரிவலம் நடக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் மாமா எல்லாம் கிளம்பிட்டோம். முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா ஒரு மதியம் ஒரு 3 மணிக்கு போல் கிளம்பி சரி ஒரு 6 மணி 7 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டு ஒரு 7:30க்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் போனோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயரும் ஒரு கிரிவலம் போயிருந்தேன். அது பார்த்திங்கன்னா குபேரலிங்கம் கிரிவலம்னு ஏதோ சம்திங் சொன்னாங்க. அது வந்து குபேரலிங்கத்துக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி குபேரலிங்கத்துக்கிட்டே முடிக்கணும் அந்த மாதிரி. ஆனால் நாங்கள் இப்போ போனது பார்த்திங்கன்னா ராஜகோபுரம்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி ராஜகோபுரத்தில் முடித்தோம். அந்த போன எக்ஸ்பீரியன்ஸு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிற போது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போல் கிளம்பிட்டோம். பௌர்ணமி டைம் நைட்டில் அந்த கூட்டத்தில் நடக்க எப்படி இருக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நானும் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்றைக்கி கர்நாடகாவில் சுற்றிட்டு இருந்தேன் ஒரு 4 நாள். செம்ம டயரில் இங்கே கிளம்பி வந்து உடனே ஒரு 1 ஹவரில் திருவண்ணாமலை போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்தேன். ஒரு மார்னிங் ஒரு 10:30 போல் ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி திருவண்ணாமலை போகலாம் வரையா அப்படின்ட்டு. சரி நானும் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கர்நாடகா டு மேட்டூர் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3.25 மணி நேரத்தில் நான் மேட்டூர் ரீச் ஆகிட்டேன். ஒரு 11:30 போல் கிளம்பி 1:30 அந்த டைமுக்குள்ள ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அங்கேருந்து ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கேன். திரும்பவும் இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல், திரும்பவும் அங்கே போய் ஒரு 14 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி ஒரு சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஏன் வர ஒரு சான்ஸை தட்டி கழிக்கணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் நானும். இந்த ட்ராவல்லாம் முடிச்சுட்டு போய் அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ஒரு நைட் டைம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வைப்பாக இருந்தது. அது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. நானும் அப்பப்போ சும்மா வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான் நடந்திருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான வலி. கால்லாம் குதிங்கால் உள்ளங்கால் கெண்டக்கால் எல்லாமே வலி எடுத்துக்கிடுச்சு. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மசாஜர் வச்சுருந்தாங்க. அப்படியே அதில் போய் உட்காந்து ஒரு மசாஜ் போடும்போது ஒரு சுகம் கிடைச்சது பாருங்க, அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே என்ன சொல்கிறதே தெரில. அவ்வளோ ஒரு கால் வலியோட போய் அந்த மசாஜ் பண்ணும்போது என்னதான் சுகமோ காலியிலே அப்படி ஒரு பாட்டு அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு கைஸ் அந்த மசாஜ். நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மசாஜர் வச்சுருப்பாங்க. அது நடந்து முடிஞ்சுட்டு அது போய் உட்காரும்போது அப்படியே மனசு ஒரு குதூகலமாகி திரும்ப எந்திரிச்சு ஓடலாம் போல் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு மசாஜ் அது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ்லாம் இருந்தது. 30 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா. நான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த முட்டி வரைக்கும் மசாஜ் பண்ணும், கீழே பாத்திரத்துக்கு மட்டும் தனியாக மசாஜ் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இது சூப்பருங்க, ஒர்த்து அல்டிமேட்டாக. அப்படியே ஒரு 10 பேர் சேர்ந்து காலமிக்கி விட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுகம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இருந்தீங்களா உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு மசாஜ் சேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாங்கி போடுங்க. இந்த ரேட்டெலாம் கூட நான் வந்து அமேசானில் செக் பண்ணேன். ஒரு 15,000 20,000. இது ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் கொஞ்சம் மிட்டு லோ அந்த வேரியண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நானும் பார்த்து வாங்கலாமா சரி அப்படின்ட்டு. இல்லை ஏர்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கால் அப்படியே பிடிச்சி விடுது. அப்படியே வழியில் கொஞ்ச நேரத்தில் தெரிய போயிடும். கொஞ்ச நேரத்தில் இது வந்து இங்கே தொடையெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும். இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா ப்ராஃபிட் பார்க்கலாம். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும்னா. எனக்கு என்னமோ தெரியல கைஸ், அந்த மசாஜ் சேரை வாங்கி ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே போனதுலேருந்து ஒரே இதாக இருக்குது. ஏதோ கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சோடா போடலாம் அப்படின்ட்டு ஒரு சோடா ஒன்று போட்டோம். சோடா போட்டுட்டு அப்படியே ஜாலியாக அங்கே என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த நைட்டில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மக்களாக ஒரு மாதிரி வைபாக நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மாதம் அது வரலாம் போலையே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு கைஸ். நீங்கள் அது ஒரு டைம் என்ஜாய் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. அங்கே தமிழ் ஆளுங்க மட்டும் இல்லை, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா, கர்நாடகா, பெங்களூர் சைட்லேருந்து நிறையா பேர் புது ஆளுங்களாக பார்த்து அப்படியே நான் போகிற வரவங்கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு இந்த கடைகளில் ஜூஸ் போட கடைகளில் அந்த பாட்டிங்க, அப்புறம் ஒரு கடையில் டிஃபன்லாம் சாப்பிட்டோம். அந்த கடைங்கிட்ட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபன் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு போனேங்க. அதெல்லாம் நான் அதில் இது பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. என்கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விலாக்லாம் எடுத்துடுறேன். அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் பேசி ஏதோ ஒரு விலாக்லாம் எடுத்துடுறேன். ஆனால் அது அதே வாய்ஸோடு அப்லோட் பண்ணுறத என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறையா எக்கச்சக்க வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எதையுமே அப்லோட் பண்ணல. திரும்ப ஏதாவது சாங்கோ வாய்ஸ் ஓவரோ போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதை திரும்ப ப்ரைவேட்டில் போட்டுருவேன், இல்லை அன்லிஸ்ட்டில் போட்டுருவேன் யூடியூப்பில்.
சரி நம்ம மெமரிஸுக்கு யூஸ் ஆகும், அது வெளியில் தெரிய வேணாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. அது நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணல, வால்யூம் எதுவும் கம்மி பண்ணல. ஏன்னா நான் அது வாய்ஸ் ஓவர் பின்னாடி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பாட்டி வந்து சோடா போகிறதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னுட்டு டப் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லேப்ஸ் போட்டுருப்பேன், எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருந்திருக்கும், எனக்கு கால் வலி, அங்கங்கே கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு. ஆனால் நிறைய பேர் நடக்கிறாங்க வயசானவங்க. ஐயோ இது சொல்ல மாதிரி, இது பார்த்தீங்கன்னா பூமி சக்கரவள்ளிக்கிழங்க, இதுவும் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸு, வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, சின்ன பிள்ளைங்களாம் நடந்து போகிறாங்க. எப்படி தான் தெரியல, 14 கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ள நமக்கே ஒரு மாதிரி கை கால்லாம் வலி எடுத்துக்கிடுச்சு ஃபுல்லாக. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பௌர்ணமி நைட்டில் போய் ஒரு வாக் போகிறது, கிரிவலம் போகிறது சூப்பராக இருந்துச்சு. திரும்பவும் இப்போ இந்த அடுத்த மாதம் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். வரதுன்னா வாங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட கூட்டிகிட்டு வாங்க, நானும் வரேன். அப்படியே ஜாலியாக போவேன். ஏன்னா எனக்கு கம்பெனிக்கு ஆளுங்க நிறையா பேர் இருந்தால் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், கரெக்டாக நான் திருவண்ணாமலையில் என்ட்ரு ஆகிட்டு அந்த ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம். கோயிலுக்குள்ளே போயிட்டு ராஜகோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு சரி விபூதி வைக்கிறேன்ட்டு ஒரு நிறையா இதெல்லாம் இருக்காங்க அம்மாலாம், அந்த மாதிரி விபூதி அந்த ஒரு இது மாதிரி வச்சு வரது கரெக்டாக. நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன்ல அது. சரி ஏதோ ஃப்ரீயாக தான் வைக்கிறாங்களாட்டிருக்கு, வச்சுறேன்னு கூப்பிட்டாங்களா, சரிம்மா அப்படின்ட்டு நானும் போய் வச்சுக்கிட்டேன். நானே மாமாலாம் வச்சுக்கிட்டேன். அதுக்கு அந்த நீர் வச்சு வரதுக்கு 20 ரூபா வாங்கிட்டாங்க டப்புன்னு. என்ன ஒரு ஒரு செகண்ட் ஒரு நீர் வைக்க 20 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேமு, சின்ன சின்ன திருட்டுலாம் அங்கே நாங்கள் நேரடியாக கண்கூடாக பார்த்தேன். அங்கே மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க, சேஃபாக இருங்க, பார்த்து ஃபோனு பர்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. நியூஸில் கூட அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்த்தேன் இருந்தது அந்த மாதிரி. கொஞ்சம் உஷாராக இருங்க, அவ்வளோதான். 14 கிலோமீட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி ஸ்டார்டிங்கில் தான் ஒரு ஸ்கேம் இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து உள்ளே வந்து காரை போடலை, ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. உள்ளே காரை போட்டால் நாங்கள் திரும்பவும் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர்லேயே காரை போட்டோம். ஒரு தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அது பார்த்திங்கன்னா கோயில் ராஜகோபுரத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், 1.1 கிலோமீட்டர் தான் காமிச்சது கரெக்டாக என்னோடய காருக்கும் கோயில் லொக்கேஷனுக்கும். அதுக்கு நாங்கள் போய் ஒரு அண்ணாட்ட கேட்குறோம், 400 ரூபான்னு கேட்குறாங்க. 1 கிலோமீட்டர் வரத்துக்கு 400 ரூபான்னு கேட்குறாங்க ஆட்டோக்காரங்க. அப்புறம் ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து இன்னொருத்தங்கிட்ட கேட்டால் 200 ரூபான்னாங்க. இன்னொரு 50 மீட்டர் தள்ளி வந்து இன்னொருத்தங்கிட்ட கேட்டோம், 150 ரூபான்னாங்க. இப்படி வந்து கோயிலில் சுற்றி நிறையா இருக்குது. ஆனால் 1 கிலோமீட்டருக்கு 400 ரூபா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்தார், 150 ரூபாய்க்கு ஆட்டோவை பிடிச்சி. இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எனக்கு கிடைச்சது. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த வீடியோவில் அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக சொல்லணும்னு நினச்சேன், அந்த கிரிவலத்தோட எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அது எதெல்லாம் மறந்துட்டேன், அதான் பின்னாடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறையா போட்டாங்க. அந்த கிரிவலம் நடக்கிறதுக்கு கிரிவல பாதைகள்னு லெஃப்ட் சைடில் அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதில் நடக்கும்போது ஒன்றும் கால்வலி அவ்வளோ பெருசாக தெரியல. ரோட்டில் இறங்கி நடக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த கல் மண் பெரிய பெரிய ஜல்லிலாம் குத்தும்போது தான் கால் பயங்கரமாக வலிக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கடைகள்லாம் போட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. யாராவது இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, சும்மா சொல்லி வைக்கிறேன், சப்போஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் எல்லாம் எடுத்திங்கன்னா நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த காரை மேல் நடக்கும்போது அவ்வளோலாம் ஒன்றும் பெயின் தெரிகிற மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிரிவலெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோலாம் அது ஒரே சிரிப்பு காமெடி அலைகளாக போயிட்டு இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் ஒரு 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் நான். பாருங்கள் வந்து அப்புறம் 5 மணிக்கு தூங்கி 5:30 மணிக்கு வந்தோம். ஒரு 6 மணிக்கு தான் தூங்கி ஒரு 12 மணிக்கு எழுந்திரிச்சேன் கைஸ்.